ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக் ஹண்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் ஒரு லைவ் ட்ரேட் எடுத்தேன் ஆப்ஷன் பையிங்கில். ஸோ அந்த ட்ரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு ஃபால் வந்தது, சடன் ஃபால் வந்ததுனால அதை நான் குயிக்காக ஒரு ஸ்கேல்ப் பண்ணேன். அந்த ஸ்கேல்ப் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்ததும் உங்களுக்கு நான் அந்த ட்ரேடை எடுத்து காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஒரு ட்ரேடில் நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஆப்ஷன் செயினில் இந்த மணி புட் ஆப்ஷனை நான் பை பண்ண போகிறேன். ஸோ இந்த மணி புட் ஆப்ஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா பையர்ஸோட செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நான் செலக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு 236 இந்த ப்ரீமியமை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா 190லேருந்து 237 வரையா மூவ் ஆகிருக்குது. ஸோ இதில் ஹியூஜ் மொமெண்டம் இருக்குது. அப்புறம் இந்த ப்ரீமியமை நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இதில் ஒரு நல்ல மொமெண்ட் வரும்போது இதில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் பை பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு 1 லாட்டில் நான் ட்ரேட் பண்ணுறத எப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ நான் 1 லாட்டில் இதை எடுக்க போகிறேன். நிஃப்டியில் 1 லாட் வந்து 25 குவான்டிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ், லிமிட் ப்ரைஸ்னு 2 இருக்கும். நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் எடுக்க போகிறதில்ல, நான் லிமிட் ப்ரைஸில் தான் இதில் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ நான் 240க்கு இதை நான் பிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 240ல் கிடச்சோடனே எனக்கு இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ 240ல் நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 785. இப்போ செகண்ட் ட்ரேடில் இப்போ தான் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு லேர்னிங்காக நான் இந்த ட்ரேட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ நான் என்னோடய ஆவரேஜில் நான் இதை கட் பண்ணிடுவேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேடில் இப்போ தான் 680 700 ப்ராஃபிட் போயிட்டுருக்குது. இந்த ட்ரேடில் இப்போ லாஸ் பார்த்திங்கன்னா 126. நம்ம செகண்ட் எடுத்த ட்ரேடில் இப்போ 100 85 இந்த ப்ரைஸில் நமக்கு லாஸ் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். 1 லாட்டில் குறைஞ்சது ஒரு 3 மாதம் வரையும் நீங்கள் 1 லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மார்க்கெட் என்ன எப்படி மூவ் ஆகுது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அகைன் நம்மளோட ப்ராஃபிட் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. திரும்ப க்ரீனில் வந்துருச்சு. 7 ரூபா 30 ரூபா 23 ரூபா இந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் எமோஷன்ஸை இதில் கண்ட்ரோல் பண்ணணும். 1 லாட்லேயே உங்களுக்கு 100 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி லாஸ் போகும்போது உங்களால் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நீங்கள் லாட்ஸ் அதிகமாக எடுத்தீங்க, ஒரு 5 லாட்டு 10 லாட்டு 200 குவான்டிட்டி 300 குவான்டிட்டி எடுத்து ட்ரேட் பண்ணும்போது சடனாக உங்களுக்கு பெரிய பெரிய லாஸ் காட்ட ஆரம்பிக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஃபிட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. 900 வரையா ப்ராஃபிட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் மேலே கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் 1 லாட்டில் ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் பெரிய லாஸும் புக் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பழகிறப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1 லாட்லேயே ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன சொல்லுதுங்கிற விஷயம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். மார்க்கெட்டோட பிஹேவியர்ஸ் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதனால் நீங்கள் அடுத்து பெரிய பெரிய குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் பற்றின முழு விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த ட்ரேட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இதில் ஒரு 200 ருபீஸ் வரைய லாஸ் போச்சுன்னா இதில் லாஸ் புக் பண்ணலான்னு இருக்கிறேன். வெயிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இன்னும் கீழே ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வருது. ஸோ வாட்ச் பண்ணலாம். இங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்ததுன்னு அப்படின்னா இந்த ட்ரேடை நம்ம இங்கேருந்து கட் பண்ணிடலாம். அகைன் நம்ம ப்ராஃபிட் மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 500 வரையும் நம்ம ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சு. இப்போ மறுபடியும் 700 வரையும் ப்ராஃபிட் கூடுது. ஸோ இந்த இடத்துல நான் பொசிஷனை கட் பண்ணலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அகைன் பாருங்கள், மறுபடியும் க்ரீனில் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ராஃபிட் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. 800 900 வரையா ப்ராஃபிட் போக ஆரம்பிச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணுறேன்.